வணக்கம் வாங்க நாலொரு மூலிகையில இன்னைக்கு நாம ஒரு சிறந்த மூலிகை கண்டுபிடிக்க போறோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரையை பத்தி நம்ம ஒரு 10 வீடியோக்கு மேல போட்டுக்கிறோம். இந்த முருங்கைக்கீரையை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றதாங்க இன்னைக்கு நம்ம APK விளாக்ஸ்ல. முருங்கைக்கீரையினால நமக்கு பல நன்மைகள் கிடைக்குதுங்க. ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு மருந்து மகிமையா ஒளிந்திருக்குங்க. அதை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்ம APK விளாஸ்க்காக இன்னைக்கு அதை வெளியிடுறேங்க. வாங்க வீடியோல பார்ப்போம் அது எப்படி என்ன செய்யறது அப்படின்றத மட்டும் வீடியோல சந்திப்போம். வாங்க. முருங்கைக்கீரை அப்படின்றத மட்டும் அது ஒரு ஈஸியான ஒரு கீரை. எங்க வேணா கிடைக்கும், யாரு வேணா பயன்படுத்தலாம். நம்ம உடலுக்கு அருமையான ஒரு அருமருந்தான விஷயங்க இந்த முருங்கைக்கீரையை பொறுத்தளவுக்கு. ஆனால் 100ல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் இந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்துவாங்க. 100ல் 90 பேர் இந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்துறது கிடையாது. இந்த முருங்கைக்கீரையின் பயன்கள் பின்னால் பார்க்கலாங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரை எதுக்காக எடுத்துருக்குறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி முருங்கைத்தலை இருந்தால் நம்மளுடைய சுகரை கண்ட்ரோலுக்குள்ளார வச்சுக்கலாம் அப்படின்ற தாட்டு தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பதிவு காட்டுறேங்க. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இருந்தால் எப்படி நம்ம உடலில் இருக்கிற சர்க்கரை அளவுகளை சரி பண்ண முடியும் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் எடுத்துக்கலாங்க. அதுக்காக என்னென்ன தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. குறு மிளகுங்க. மிளகு நம்ம ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறோம். பூண்டு சின்ன பூண்டுங்க, ஒரு சின்ன பூண்டுங்க. பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 2 பல்லு இருந்தால் போதும். சீரகம் பார்த்தீங்கன்னா நம்ம சீரகம் பாருங்க. வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பூன்னா ஒரு நார்மலான ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் மட்டும் எடுத்துக்கிறோம். எலுமிச்சம்பழம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பூனுடைய சாறு மட்டும் இருந்தால் போதுங்க, வேறு ஒன்றும் வேண்டியில்லை. இதை வச்சு இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரையில் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம சர்க்கரை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்றது. நம்ம மருந்தை தேடி போக வேண்டியில்லைங்க, மாத்திரையை தேடி போக வேண்டியில்லை, மூலிகைகளை தேடி போக வேண்டியில்லைங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மூலிகை செடியை வச்சு நம்ம உடலை பாதுகாத்துக்கலாங்க. சுகர் வந்திருந்தாலும் சரி, சுகர் வரலினாலும் சரி, இதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளார வச்சுக்கலாங்க. சுகர் வராத இருக்கிறவங்க ரெகுலர் இதை வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்துட்டிங்கன்னா வாழ்நாள் முழுசும் சுகர் வராதுங்க. இது ஒரு அருமையான ஒரு சிறந்த ஒரு மருந்துங்க. இதை எடுத்துங்க. இது உடலுக்கும் அருமையான விஷயம். இது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க. சர்க்கரைக்கு மட்டும் அல்லங்க, கை கால் வலி, மூட்டு வலி, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு, வெயிட்டை குறைக்கிறதுக்கு, தொப்பையை குறைக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு சிறந்த மருந்து. சுகருக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் என்னென்னு கேட்கறதுக்கு முன்னே நான் இதை சொல்லிடுங்க. உங்கள் உடலுடைய உபாதைகள் எந்த தொந்தரவு இருந்தாலும் சரி, தோல் வியாதி இருந்தாலும் சரி, இது ஒரு அருமருந்துங்க. இதோடைய மெடிசன் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. மலம் இலக்கியாகவும் இதை பயன்படுத்தலாங்க. நம்ம மலக்கட்டு அதிகமாக இருக்குது, என்னால் மோஷன் போக முடியல அப்படின்னாலும் இந்த தலையை நீங்கள் மலக்கட்டுக்கு இதை பயன்படுத்திக்கலாங்க. இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்றவர்களுக்கும் கண் பார்வை பிரகாசமாக இருக்குங்க. ஏற்கனவே இந்த முருங்கைக்கீரை பவுடரை உங்களுக்கு பசுமையாக நம்ம வீடியோவில் பார்க்காதவங்க பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையுடைய பவுடர் அது எப்படின்னு போடுறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் லெவலில் ஓடிட்டு இருக்குது. மக்களுக்கு இது அருமையான ஒரு கருத்துக்களாக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரையை சமைச்சு சாப்பிட்டாலும் உணவில் ஒரு சிறந்த ஒரு மருந்துங்க. இது எப்படியா இருந்தாலும் 100ல் 90 பேர் வாரம் ஒரு முறை மாவேசம் எடுத்து செலிப்ரேட் பண்ணி நல்ல வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கிறது, நல்ல சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அதே மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு முறை இந்த முருங்கைக்கீரை எடுத்துங்க. இதோடைய பலன்களை பாருங்கள். ஒரு மாதத்துக்கு இதை பயன்படுத்திட்டு என்னுடைய கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த முருங்கைக்கீரைகளுடைய பலன் எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிறந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்துவோம். நம்ம உடல்களை ஆரோக்கியம், நம்ம போன்களை பாதுகாப்போம். எலும்புங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயம் இது. நரம்பு எலும்புங்களுக்கெல்லாம் அருமையான விஷயம். ஞாபக சக்தி, குழந்தைங்களுக்கு இந்த முருங்கைக்கீரையை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நோயுடைய எதிர்ப்பு சக்தி இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. சொல்லப்போனால் இந்த பாடி பெயின் இருக்காது, டோட்டலாக நம்மளுடைய பாடி பெயின் இருக்காது, நல்ல ஆரோக்கியமான தூக்கம் வருங்க. இந்த மாதிரி தன்மைகளாக இருக்குங்க. இப்போ நாம் இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துட்டு மீண்டும் இதோடைய பதிவுகளை நிறைய இருக்குது, நிறைய சொல்ல போகிறேங்க. இந்த முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி பொரிச்சுக்கலாங்க. ஏற்கனவே இந்த முருங்கைக்கீரை கழுவி கொண்டுட்டு வந்துட்டுங்க. இப்போ நம்ம 1 2 எடுத்துக்கலாங்க. சின்ன குச்சி இருந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வாரத்தில் ஒரு நாளைக்கு பருப்பில் ஒரு கைப்பிடி போட்டு பருப்பில் எடுத்துக்குங்க. அதே மாதிரி பொரியலாகவும் ஒரு நாளைக்கு எடுத்துக்குங்க. ஒரு நாளைக்கு சூப்பாகவும் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி வாரத்தில் 3 நாள் 4 நாள் இந்த முருங்கைக்கீரை எடுத்துங்க. வயசானவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை சூப் கொடுங்க. கீரை வேவிச்சு கொடுக்காதீங்க. ஏன்னா கீரை வேவிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களால மெல்ல முடியாது, ஜீரண சக்தி பண்ண முடியாது. அவங்களுக்கு சூப்பாக போட்டு கொடுங்க. சூப்பு
இதை வந்து சூப் எப்படி போடுறதுன்னு நம்ம வீடியோவில் ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். வீடியோ பொறுத்த அளவுக்கு சிம்பிளாக தான் இருக்குங்க. இதோடைய பவர்ஃபுல்லாக அதிகமாக இருக்குங்க. பயன்பாட்டுக்கு எடுத்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் வந்து இது எப்படின்றது எடுத்து சொல்லுங்கள். அவங்களுக்கு ஆயிலும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு உதவியாக நாம் இருக்கலாங்க. அவ்வளோதாங்க, பொரிச்சாச்சு. மீண்டும் இப்போ இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளார போட்டலாங்க. பாருங்கள், தண்ணி வச்சுருக்கிறேன், இந்த தண்ணிக்குள்ளார போட்டலாங்க. நரம்புகள் பலவீனம், ஆண்மைத்தன்மைகள் பலவீனம், அதே மாதிரி ஆண்மைத்தன்மையில் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு, கருமுட்டை பிரச்சனை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு முருங்கைக்கீரை எல்லா விஷயத்துக்கும் சொல்லப்போனால் ஆளினால் அழகராஜாங்க. இந்த முருங்கைக்கீரையை பொறுத்தளவுக்கு எல்லா வியாதிகளுக்கும் இது ஒரு உகந்ததுங்க. சொல்லப்போனால் எல்லாமே டோட்டலாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டுங்க. ஆனால் வந்து முருங்கைக்கீரையை காலையில் மட்டும்தாங்க சமைச்சு சாப்பிட்ணும். மதியானம் 12 மணிக்குள்ளார சாப்பிட்ருங்க. நைட் டைமில் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன் இதை முருங்கைக்கீரையை நைட் டைமில் சாப்பிடக்கூடாதுன்னா, ஜீரணசக்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையினால இது மாமிசத்தோட சேர்ந்ததுங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு காலையில் எடுத்துங்க. இல்லைன்னா நைட் எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஜூஸை மட்டும், அதோடைய சூப்பை மட்டும் எடுத்துங்க. ஒன்றாகாது, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி செய்யணுன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வேணுன்னா ஒரு 3 டம்ளர் ஊற்றிங்க. சரிங்களா? ஒரு 3 டம்ளர் ஊற்றிங்கன்னா தான் நமக்கு வந்து அதை நல்லா வேகிறதுக்குள்ளார ஒரு டம்ளர் குறைஞ்சிரும், 2 டம்ளர் இருக்குங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து தேவைய அளவுக்கு நம்ம வீட்டுக்கு தேவைய அளவுக்கு நான் ஊற்றிட்டுங்க. சிம்பிளான மெத்தடுங்க. நம்ம வீடியோ பொறுத்தளவுக்கு சிம்பிளாக இருக்கும், நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ தண்ணியில் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த முருங்கைத்தலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பயுமே ஒட்டாதுங்க. எல்லா கீரையிலையும் ஒட்டும், ஆனால் இந்த கீரையில் ஒட்டாதுங்க. ஃபஸ்ட்டு கீரை கொண்டுட்டு வந்ததுமே தண்ணியில் போட்டு ஒரு அலாசி எடுத்து வச்சுருங்க. ஈரம் போக எடுத்து வச்சுருங்க, கெடாது. தலை வாடனை அப்படின்னாலும் அலாசிட்டிங்கன்னா அப்படியே தண்ணி ஒட்டிங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா தண்ணி ஒட்டாதுங்க. ஒரு கைப்பிடி, சரிங்களா? இதுக்கெல்லாம் ஒன்றும் அளவு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதை விட கூடுதலாக போட்டுக்கிட்டாக்கிறோம் தப்பு கிடையாதுங்க. இப்போ வீட்டில் எல்லாரும் குடிக்கணும்னா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. சுகர் உள்ளவங்க மட்டும்தான் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. இது வந்து சுகர் உள்ளவங்களுக்கு வந்து சிறந்த மருந்துன்னு கொடுத்துருக்குறேங்க. தேடி போக வேண்டியதில்லை, மாத்திரையை தேடி போக வேண்டியதில்லை, மருந்தை தேடி போக வேண்டியதில்லை, ஊசியை தேடி போக வேண்டியதில்லை. உங்களுடைய சுகரை வந்து நீங்களே கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோவை மேக் பண்ணுறேங்க. நல்லா காயிட்டுங்க. இப்போ நாம் வந்து இந்த பூண்டு ஒரு சின்னதை எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன பூண்டு, இந்த இதளவுக்கு நாட்டு பூண்டு எடுத்துக்கங்க. இதோடைய பவர் மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 90 நாளைக்கு பயன்படுத்திட்டு நம்ம கமெண்ட்ஸில் கொடுங்க, இதோடைய பவர் எப்படி இருக்குன்ட்டு. இதை பார்த்துட்டு நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள், நம்ம உறவினர்கள் அவங்க வந்து இதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டுங்க. ஏன்னா வந்து மன அழுத்தம் அதிகங்க. சுகர் உள்ளவங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் மன அழுத்தம் அதிகமாகிருங்க. சுகர் வந்துட்டாவே இது ஏதோ பெரிய வியாதி வந்த மாதிரி நினச்சிட்டு அவங்க உடலை வந்து வருத்திக்கிறாங்க. ஏன் வருத்திக்கிறாங்கன்னா, சுகர் வந்தவங்க நம்ம விருப்பப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட முடியாது, உணவு வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்க முடியாது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு பயப்படுறாங்க. உணவை எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து சுகர் வந்து அதிகமாகிடுது அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. நமக்கு இன்சுலின் சுரக்கலை அப்படின்னா சுகர்னு அர்த்தம். சுகர் வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே சுகர் உண்டுங்க. அதிகமானால் தான் சுகர்னு சொல்லிடுறோம். அதனால் சுகர் இல்லைன்னா நம்ம உடல் வாழ்க்கை கிடையாதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஆனதுனால சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதை நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா எல்லாரும் மாதிரியும் நார்மலாக இருக்கலாங்க. எல்லா பொருளையும் சாப்பிட்லாங்க. உணவை பொறுத்தளவுக்கு சாப்பிடும் போது மின்னு நிறைய சாப்பிட்றவங்களுக்கு தாங்க நமக்கு சுகர் போகுங்க. நாம் வந்து அவசரத்தில் அப்படியே கோழி முழுங்குற மாதிரி நிறைய முழுங்கிறோம். நல்லா மென்று ருசித்து இந்த உமிழ்நீர் வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்க. சுகருக்கு என்னென்னலாம் எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறேன். கொய்யா இலை கொடுத்துருக்குறேங்க, வெந்தயம் கொடுத்துருக்குறேங்க, நகப்பழ கொட்டையை எப்படி நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும்னு கொடுத்துருக்குறேன். நிறைய விஷயம் இந்த சுகர் சம்மந்தப்பட்டதுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்குறேங்க. அதே மாதிரி அதுலேயும் இது ஒரு பொருளுங்க. பார்க்காதவங்க நம்ம வீடியோவில் சுகர் சமாசாரம் ஏகப்பட்ட வீடியோ கொடுத்துருக்குறேன். ஏன்னா சில பேர்த்துக்கு ஒரு பொருள் கிடைக்கும், சில பேர்த்துக்கு ஒரு பொருள் கிடைக்காது. கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா பூண்டு பார்த்தீங்கன்னா சின்ன பூண்டு ஒன்று இப்படி எடுத்துக்கலாங்க. அப்படியே வேகட்டுங்க, தட்டி போட வேண்டியதில்லைங்க, அப்படியே வேகட்டுங்க. கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோம், ஏன்னா பொங்கி வந்துடும். இதெல்லாம் போடும்போது பொங்கி வந்துடும், கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க அடுப்பை. அதே மாதிரி மிளகுங்க. மிளகு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் போடணுங்க. 1 ஸ்பூன் போது பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 மிளகு வர்ற மாதிரி, சரிங்களா? இது எதுக்காக இந்த மிளகுலாம் போடுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, வயிறு தொப்பை இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த இது ஒரு அருமையான ஒரு மருந்து. காய்ச்சல் இருந்தாலும் சரி, நம்ம உடலில் எந்த உடைய கிருமிகள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதுக்கு இருக்குதுங்க. இதையும் இதில் சேர்த்துக்கிறேங்க, சரிங்களா?
இப்போ 2 பொருள் போட்டாச்சு. முருங்கைக்கீரை ஒரு பொருள். அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். சரிங்களா? இது மட்டும் இருந்தால் போதுங்க. சுகர்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகிக்கலாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு 10 வருஷமாக இருக்குது, 30 வருஷமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாட்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டால் சரியாக போயிடும். இப்போ நான் உங்களுக்கு வந்து 90 நாள் சொல்லியிருக்கிறேன். அப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற இன்னும் ஒரு 10-20 நாள், இவ்வளோதான் விஷயம். நார்மல் கொண்டுட்டு வந்துடலாம். நீங்கள் பயப்படாமல் நல்லா சாப்பிட்லாம், நல்லா ஆரோக்கியமாக தூங்கணுங்க. மென்று ருசித்து மெதுவாக சாப்பிடணும். ஒரு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இன்சுலின் சுரக்கிறதுக்கு என்னென்ன வழி பண்ணால் அந்த இன்சுலின் சுரக்கும்னு நான் என் வீடியோவில் கொடுத்துருக்கிறேன், தேடி பாருங்கள். வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்தந்த உணவுகள் எடுத்துட்டிங்கன்னா இன்சுலின் சுரக்கும். இன்சுலின் சுரந்தாவே நமக்கு வந்து சுகரை வந்து நார்மலாக வச்சுக்கலாங்க. எந்த தொந்தரவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்பிக்கையே வந்து 50% மருந்துங்க. நம்பிக்கை இருக்கணும், இது சரியாயிரும் அப்படியே நம்பிக்கை இருந்தால் 50% குணமாயிரும். மீதி மருந்து 50%, 100% க்யூர் ஆயிரும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. மீண்டும் இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. கீரையை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து பொரியலுக்கு எப்படி வெந்திருக்குது அது மாதிரி தெரிஞ்சால் போதுங்க. வரமல்லிங்க, கொத்தமல்லி வந்து வரமல்லிங்க. நல்லா வெந்த பின்னால் ஒரு 2 நிமிஷம் இருக்கும்போது இதை நல்லா பிடிச்சிக்குங்க. இதை பிடிச்சி அப்படி போட்டுருங்க, வரமல்லி மட்டும். சரிங்களா? இது எதுக்காகன்றது உங்களுக்கு வந்து கடைசியாக சொல்கிறேன். அதே மாதிரி லெமன் சொன்னேன், 1 ஸ்பூன் வந்து சாறு சேர்த்தணும், டெய்லி வந்து இதில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு. இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து நாளை காலை கடன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னே, நம்ம காஃபி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னே இந்த மாதிரி இதை மட்டும் எடுத்துக்கங்க. எப்பயுமே காலையில் எடுத்துங்க. இதை பொறுத்தளவுக்கு காலையில் எடுத்துங்க. 1 ஸ்பூன் இருந்தால் போதுங்க. மீதி வந்து நம்ம வந்து வேற ஒரு யூசேஜுக்கு இதை பழத்தை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் அது இதாகட்டுங்க. சரிங்களா? இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்தளவு கடைசியில் தாங்க யூசேஜ் பண்ணணுங்க. இதில் போடக்கூடாதுங்க. கடைசியில் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. 2 நிமிஷம் மல்லி போட்ட பின்னால் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இது சிறந்த ஒரு மருந்துங்க. மல்லியும் ஒரு சிறந்த மருந்துங்க. சுகர் இருக்குதுன்னு வருத்தம் மட்டும் படாதீங்க. இனிமேல்ட்டு வந்து நம்ம ஏபிகே விளாக்ஸில் இருக்கிற சப்ஸ்கிரைபருங்க சுகரை பற்றி கவலைப்படக்கூடாதுங்க. இதை எடுத்து ஓரமாக வச்சிருமா. இதை வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணிடுங்க. இந்த தலையை வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணிடுங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதோடைய லெமன் சார் இருக்குது பார்த்தீங்களா, இது கொட்டை இல்லாமல் வந்து வடிச்சுக்கலாம். 1 ஸ்பூன், கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது, குறைவாக வேணாம். அவ்வளோதாங்க. ஈஸியான நம்ம வந்து மருந்து கண்டுபிடிச்சாச்சுங்க. நம்ம உடலை ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா வந்து பெரிய பாத்திரத்தை ஊற்றி கொஞ்சம் ஆற வச்சுட்டோம். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? அளவு பாருங்கள், 3 பேர்த்துக்கு சரியான ஒரு அளவு. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா முருங்கைக்கீரையை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி சூப் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சுகர்லேருந்து ரிலீவ் ஆகிக்கலாங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனசுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்குங்க. நம்ம சரியாயிடுச்சு, சுகர் சரியாயிடுச்சுனிங்கன்னா 50% சரியாயிடும். நம்ம மன அழுத்தத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சுகர் வந்து கூடுதல் வரும். மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு சுகர் வரும். முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக இருங்க. சுகர்னால் வந்து நம்ம ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டோம். ரொம்ப தொந்தரவு ஆகிட்டோம்னா தான் சுகர் அதிகமாக வந்துடும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒரு சூப் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல் வாழ்க்கையிலேருந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழலாம், ஒன்றும் தொந்தரவு கிடையாது. இந்த மாதிரி மட்டும் நீங்கள் எடுத்துங்க. எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற நம்மளுடைய தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. சுகர் வந்து ரிலீவ் ஆகி நம்ம உடலை நல்லா பாதுகாத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இது முருங்கைக்கீரையிலேருந்து நம்ம செஞ்சக்கூடிய வந்து சுகரை விரட்டக்கூடிய ஒரு விஷயம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நாம் இதை வந்து குடிக்கலாங்க. இந்தாம்மா ஃபஸ்ட்டு நீங்கள் குடிங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டிலே எல்லாருமே குடிக்கணுங்க. தம்பி இங்கே வாங்க, நீங்கள் ஒன்று குடிங்க. உங்களால் எல்லாத்துக்குமே இந்த உலகத்துக்கே ஒரு நன்மைங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்னால வந்து அவங்க மீண்டும் எதுக்கெல்லாம் என்னென்ன வேணும்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அதுக்காக நான் இன்னும் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது உங்களுடைய ஆதரவுனால பார்த்தீங்கன்னா கோடி மக்களுங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதங்க. தம்பி குடிச்சிட்டு சொல்லுங்க பார்க்கலாம், இது எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு மட்டும் சொல்லுங்கள். நான் அதுக்குள்ளார இதை ஒன்று உள்ளார தள்ளிடுறேன். உங்களுக்கு சூப்பரான சிறந்த மருந்து. உங்களுடைய தொப்பையை கொலஸ்ட்ராலாக குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்து. இதை குடிச்சு பாட்டு மட்டும் சொல்லுங்கள் எப்படின்ட்டு.
இது மாதிரி நிறைய இன்னும் நம்ம விஷயங்கள் வந்து இந்த மூலிகைகள் சம்மந்தப்பட்டது நம்ம உடல்களை பாதுகாக்கிறது இன்னும் நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது, எதிர்பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் இருக்கிறத நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய வீடியோ பார்க்காதவங்க இப்போ வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் வந்து என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா 400-500 வீடியோ பண்ணியிருப்பேன். அருமையான ஹெல்த்தான ஃபுட்டு சம்மந்தப்பட்டதும் உடலை பாதுகாக்கக்கூடிய சம்மந்தப்பட்டதும் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய சம்மந்தப்பட்டதும் முழங்கால் வலி எப்பேற்பட்ட முழங்கால் வலியாக இருந்தாலும் குணமாகும் அப்படின்றத ஒரு 2-3 வீடியோ போட்டுக்கிறேன். தீராத தலைவலி யாருனாலுமே குணப்படுத்த முடியாத தலைவலியை குணப்படுத்த முடியுன்றது ஒரு வீடியோ போட்டுக்கிறேங்க. நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இது. அதே மாதிரி தலை சம்பந்தப்பட்டது செம்பருத்தி ஆயில் இந்த மாதிரி நிறைய வந்து சொல்ல போனீங்கன்னா இதுக்கே ஒரு நாள் ஒரு தனி வீடியோ இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மருந்து எடுத்துகிட்டு நம்ம உடலை வந்து பாதுகாத்துக்கணும், உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், ரிலாக்ஸாக இருங்க. நம்ம எப்போ வேணால் நம்ம உடலை வந்து பாதுகாத்தாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீண்டும் சந்திப்போம் நாலு ஒரு மூலையிலே. நன்றி, வணக்கம்.